உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்த். முல்லைத்தீவு முள்ளியவளை நகர்காவலர் பிரிவிற்குட்பட்ட கணுக்கெண்ணி பகுதியில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் தனது சகோதரியை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோடிய சகோதரர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மின்சார உற்பத்திக்கு வலு சேர்க்கும் வகையில் 30,000 மெட்ரிக் டன் எரிபொருட்களுடன் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளது. மின்சார உற்பத்திக்கு தேவையான பேர்னஸ் எண்ணெயை ஏற்றிய இந்த கப்பல் பிற்பகல் ஞாயிற்று தினம் நாட்டை வந்தடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன முகாமைத்துவ பணியாளர் மயூரன் நெத்திக்குமாரகே இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான 2 போர் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றன. பான்ஸ் டைமூர் மற்றும் பான்ஸ் அல்ஸ்டாட் ஆகிய போர் கப்பல்களை சிநேகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வந்தடைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை கடற்படையினால் அக்கப்பல்கள் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளன. தனது உடலில் மறைத்து கொக்கைன் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்தி வந்த உகண்டா நாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்கா வானூர்தி நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்துள்ளார். கைது செய்யப்பட்டவர் கம்பாலா நகரைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழில் அவர் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: புனிதமான புத்தாண்டு தினத்தையொட்டி இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியின் ஆரோக்கியமும் நிறைந்திருக்க தான் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். சிறப்புமிக்க இந்த நாள் புதுப்பித்தல், நம்பிக்கை, புதிய தொடக்கங்களின் கொண்டாட்டமாகும். இது தமிழ் பண்பாட்டின் பெருமையை போற்றும் ஒரு தருணமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலவசங்களை நோக்கி சென்று தன்மானத்தை இழக்காதீர்கள். திமுக அதிமுக சார்பில் அண்ணன் தம்பி போட்டியிடுவதுதான் ஜனநாயகமாக என தேனி மாவட்டத்தில் தமிழர் வேட்பாளர் கோமதியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். கார்முஸ் ஜலசந்தி அருகே அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ள நிலையில் கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு ஏற்றி வந்த 15 கப்பல்கள் சிக்கியுள்ளன. அண்டை நாடான பாகிஸ்தானில் சமீபத்தில் நடந்த அமெரிக்க இராணுவ இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் பதட்டம் அதிகரித்திருப்பதாகவும் இதன் ஒரு பகுதியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான கார்முஸ் ஜலசந்தி, ஈரானிய துறைமுகங்கள் உள்ளிட்ட பகுதிகளை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது. பிரான்ஸ் ஈபிள் கோபுரத்தின் ஆரம்பகால சுருள் படிக்கட்டின் ஒரு பகுதி மே 21 பாரிஸில் ஏலத்தில் விடப்பட உள்ளது. 1889 ஆண்டு கட்டப்பட்ட இந்த அமைப்பு 1983 அகற்றப்பட்டது. 14 இரும்பு படிகளை கொண்ட இந்த பகுதி 1,20,000 முதல் 1,50,000 யூரோ வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரிய பொருள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தனி நபரால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இப்போது அவர் அதை விற்பனைக்கு விட முடிவு செய்துள்ளார். 137 ஆண்டுகளை கொண்ட வரலாற்று பகுதி என்பதால் சேகரிப்பாளர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஈரான் கடற்பகுதி அமைந்துள்ள கோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்ட பதட்ட நிலையை தொடர்ந்து ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தன்னுடைய தூதரக முயற்சிகளை வலுப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா அறிவித்த கடற்படை முற்றுகை நடவடிக்கைகள் செயல்பாட்டுக்கு வரும் சூழலில் பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராச்சியம் இணைந்து பன்னாட்டு அமைதி பணி குறித்து ஆலோசனை நடத்த மகாநாட்டை ஏற்பாடு செய்ய இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஈரான் துறைமுகங்களை சுற்றி கடற்படை தடுப்பை அறிவித்து 15க்கும் மேற்பட்ட போர் கப்பல்களை களமிறக்கியுள்ளது. இதில் USS திரப்போலி என்ற அம்பிபியஸ் அசல்ட் கப்பல், F-35B லிக்டிங்கன் 2 ஸ்டெல்த் போர் விமானங்களையும் MP-22 ஒஸ்பிரைஸ் வானூர்திகளையும் இயக்குகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகமான ட்ரூத் சோஷலில் தன்னை இயேசு கிறிஸ்துவாக காட்டும் படத்தை பகிர்ந்ததால் கடும் சர்ச்சை எழுந்துள்ளது. ஆரம்ப காலத்தில் அந்த படத்தில் ட்ரம்ப் வெள்ளை மற்றும் சிவப்பு ஆடையில் நோயாளியை குணப்படுத்துவது போல் கைகளை வைத்திருப்பது போல காட்சியளித்தார். அது கைகளில் ஒளிக்கதிர்கள் வீசும் வகையில் படம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது.
கியூபாவுக்கு எதிரான திட்டங்களை அமெரிக்கா முன்னெடுத்தால் மிகப்பெரிய சண்டை வெடிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான உறவு அவ்வளவு நட்பாக இல்லாத நிலையில் வெனிசுலா நாட்டின் அதிபரை அமெரிக்கா சிறைப்பிடித்திருந்தது. அதிலிருந்து வெனிசுலாவுக்கு கியூபாவுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் நிறுத்தப்பட்டுள்ளது. $1 பில்லியன் துருக்கியின் அழகான பெண் மனைவியாக வேண்டுமென உகண்டா ராணுவ தளபதி நிபந்தனை விதித்துள்ளார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவின் ஜனாதிபதியாக உள்ளவர்தான் யோவேரி முசவேனி. இவரின் மகன் முகசி கைனருகே உகண்டாவின் இராணுவ தளபதியாக தற்பொழுது இருக்கின்றார். விளையாட்டு செய்திகள். IPL 2026 ராஜஸ்தான் ராயல் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக அதிரடியாக வெற்றியை பெற்றிருக்கின்றது. இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி 26 பந்துகளில் 78 ஓட்டங்களை குவித்து அணியை வரலாற்று சிறப்புமிக்க தொடக்கத்தை அழைத்து சென்றுள்ளார். செயின்ட் பாலி அணிக்கு எதிரான கால்பந்து போட்டியில் பயன்ஸ் மூனிச் 5-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றியை பெற்றுள்ளது. கம்பெக்கின் மில்லெண்டர் மைதானத்தில் நடந்த பண்டஸ்லிகா போட்டியில் பயன்ஸ் மூனிச் மற்றும் செயின்ட் பாலி அணிகள் மோதியிருக்கின்றன. வாங்கடே மைதானத்தில் நடந்த 2026 IPL போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மும்பை இந்தியன்ஸை 18 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.